ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.3ல் 10ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பின் வருவனவற்றுள் எவை இரு சமபக்க முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும்? எல்லாமே கொடுத்துருக்க, ரெண்டு இரு சமபக்க முக்கோணமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது முக்கோணத்தை அமைக்க இயலுமான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். முதல்து பாருங்க, 6 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். இந்த ரெண்டு சிறிய அளவுகளை எடுத்து நம்ம கூட்டி பார்க்கையில 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் = 6 சென்டிமீட்டர் மூணாவது பக்கத்துக்கு சமமா இருக்கு. நம்மளுடைய முக்கோண சமணியின்மை பண்புப்படி என்னது? இரு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தின் அளவை விட அதிகமா இருக்கும். அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு முக்கோணத்தை அமைக்க இயலும். இதுவும் 3 இதுவும் 3 அப்படின்னா இது 6 அப்படின்னா ஈக்குவலா இருந்தா அமைக்க முடியாது. ஓகே, முதல்து அமைக்க முடியாது. ரெண்டாவது பார்ப்போம். 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் கூட்டுற ஆன்சர் மூன்றாவது பக்கத்தின் அளவை விட சிறுசா இருக்கு, இதை விட பெருசா இருக்கணும், 5 விட பெருசா இருக்கணும். ஸோ இதுவும் அமைக்க இயலாது. முக்கோணி சமயின்மை ஃபெயிலியர் ஆயிடும். பார்ப்போம். 6 + 6 = 12 சென்டிமீட்டர். அப்போ இந்த 12 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்கு. ஸோ இரு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகம். எனவே முக்கோண சமணியின்மைப்படி 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் வைத்து அளவுள்ள முக்கோணம் வரைய இயலும். ஓகே, அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஈ தான். விடை என்னது? ஈ. ஓகேவா? இது 4 4 8 8 8 ஈக்குவல் வருது. ஈக்குவலா இருக்கக்கூடாது. இது ரெண்டையும் எடுத்து கூட்டுற ஆன்சர் இந்த மூணாவது பக்கத்தை விட அதிகமா இருக்கும். 1 சென்டிமீட்டர்னால அதிகமா இருக்கும்.